வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம், அதாவது 23/8/2026 ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு தங்கம் சேரணும், வெள்ளி சேரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள, அதாவது பசு கண் விழிக்கும் நேரத்திலிருந்து பசு அதாவது கோதூளி நேரம்னு சொல்லுவாங்கள்ல, பசு மேய்ச்சல்லாம் முடிந்து வீட்டுக்கு போகிற நேரத்துக்கு உள்ள, அதாவது மொத்தத்தில் சொல்லணும்னா சூரிய உதயம் ஆரம்பிக்கும் நேரத்திலிருந்து சூரிய உதயம் முடியும் நேரத்துக்குள்ள இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். குறிப்பாக தங்கம், வெள்ளி, அதாவது ஆபரண சேர்க்கை உண்டாகும். அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். நாம் ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அடமானம் வச்ச நகையை மீட்கணும்னு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்கிறீங்க, செஞ்சுட்டு வீட்டில் ஃபேனை போட்டு செவனேன்னு தூங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. நானே சொல்லிடுறேன். முயற்சி அவசியம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே நகையை மீட்கிறதுக்கான என்ன முயற்சி செய்துட்ருக்கீங்களோ அந்த முயற்சியோடு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா அந்த முயற்சி உடனடியாக கைகூடி வரும். எந்த முயற்சியும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எப்பேற்பட்ட வழிபாடும் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் விரதம் இருக்கிறேன், மந்திரம் சொல்கிறேன், கடவுள் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு கடவுள் மேலே நம்ம சும்மா இருந்துட்டு கோபப்படுறதில்ல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. வழிபாட்டோடு நம்பிக்கையும் முயற்சியும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வழிபாடுகளை செய்யுங்க. சரி, இந்த அற்புதமான ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி நம்மளுடைய சேனலில் எல்லா பதிவுகளையும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம். நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், ஆரஞ்சு பழம் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியுமா, எங்கள் சார்பாக நீங்கள் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பொருளை தானம் செய்ய நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக நாங்கள் செய்து கொடுப்போம். அதை பற்றிய தனித்தொகுப்பு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நான் சேனலில் போட மாட்டேன். அதற்கான காரணமும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அனுப்பி வச்சிருவேன். நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான அந்த அற்புதமான தங்கத்திற்கு ஈடான அந்த அற்புதமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய தானியமாக கருதப்படுறது இந்த கோதுமை. இந்த கோதுமையை வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு தட்டில் பரப்பி வச்சு அதன் மீது ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி சூரிய பகவானையும் விநாயக பெருமானையும் நினச்சி மனதார வழிபடுங்க. அந்த கோதுமை மேலே உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தங்க பொருள் இருந்ததுன்னா அதை வச்சு வழிபாடு செய்யுங்க. கூடுதல் சிறப்பு. அதன் பிறகு அந்த நீங்கள் வச்சு இந்த தங்க பொருளை எடுத்து உள்ளே வச்சுட்டு தீபத்தை எடுத்து கீழே வச்சுட்டு, அதாவது ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த கோதுமையை பசுவிற்கு அல்லது யாராவது அது தேவைப்படுபவருக்கு அந்த கோதுமை யாராவது கொடுத்தா அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுத்தணும். மொத்தத்தில் தானமாக கொடுக்கணும். அதிலும் குறிப்பாக பசுவிற்கு கொடுத்தால் கூடுதல் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் பசுவிற்கு கோதுமை வாங்கி கொடுத்தா தங்கம் சேரும், ஆபரண சேர்க்கை நிச்சயமாக உண்டாகும், நவரத்தினங்களும் கூட சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் தவறாமல் நீங்களும் செய்ய, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவா அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.